வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக ரவீனா வர்ணியா. முதலில் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதலில் சிறப்பாக செயல்பட்ட விமானப்படை. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பாராட்டு. ₹2000 சிறப்பு நிதியுதவி வழங்கும் திட்டம் முதலமைச்சர் பழனிசாமி தொடங்கி வைத்தார். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகள். தொகுதி உடன்பாடு ஒப்பந்தத்தில் கையெழுத்து. திமுகவுடன் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நாளை நல்ல முடிவு என மார்க்சிய கம்யூனிஸ்ட் தகவல். பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதலில் நாட்டின் விமானப்படைகள் சிறப்பாக செயல்பட்டதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பாராட்டு தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக கோவை வந்துள்ள குடியரசுத் தலைவர் சூலூர் விமானப்படை தளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று கலந்து கொண்டார். முப்படைகளில் கடந்த 25 ஆண்டுகளாக சிறப்பாக பணிபுரியும் அணிகளுக்கு குடியரசுத் தலைவரால் நிஷாந்த் விருது வழங்கப்படுவது வழக்கம். இதன்படி சூலூர் விமானப்படை தளத்தில் உள்ள 5 பேஸ் ரிப்போர்ட் டிப்போ மற்றும் தெலுங்கானா மாநிலம் ஹக்கிம்பேட்டில் உள்ள ஏர்போன்ஸ் விமான படைத்தளம் ஆகியவற்றுக்கு குடியரசுத் தலைவர் இன்று விருதுகளை வழங்கினார். விழாவில் பேசிய அவர், இந்தியா அமைதியை விரும்பினாலும் தேவைப்படும் சமயத்தில் சவாலை சமாளிக்க முப்படைகளும் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். முன்னதாக முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டார். उत्साह और समन्वय से भरपूर परेड एडमिनिस्ट्रेटिव ऑफिसर of 5 base repair depot. Air Force Station Hakimpet, led by Squadron Leader Ishan Mishra. के दौरान अनुसूचित जाति, जनजाति और महिलाओं के लिए विधि और इतिहास की पुस्तकों के अध्ययन में भी रुचि रखते हैं. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பத்தினருக்கு ₹2000 சிறப்பு நிதி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார். ஏழை தொழிலாளர்கள் மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 60 லட்சம் குடும்பத்தினருக்கு ₹2000 சிறப்பு நிதி வழங்கப்படும் என முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்திருந்தார். இதன்படி உரிய பயனாளிகள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு வங்கிக் கணக்கில் ₹2000 சிறப்பு நிதி வழங்கும் திட்டம் இன்று தொடங்கப்பட்டது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற விழாவில் இந்த திட்டத்தை முதலமைச்சர் பழனிசாமி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் திருமதி கவிதா, மதுரை மாவட்டம் திருமதி குப்பம்மாள், நாகப்பட்டினம் மாவட்டம் திருமதி தனலட்சுமி, நாமக்கல் மாவட்டம் திருமதி சூர்யா பேகம், நீலகிரி மாவட்டம் திருமதி சமுத்திரம், பெரம்பலூர் மாவட்ட திருநங்கை. தமிழக அரசின் அம்மா உணவகங்களில் பதிவு பெற்ற கட்டுமான தொழிலாளர்களுக்கு 3 வேளை இலவச உணவு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் பழனிசாமி தொடங்கி வைத்தார். சென்னை சாந்தோமில் உள்ள அம்மா உணவகத்தில் இந்த திட்டத்தை முதலமைச்சர் பழனிசாமி தொடங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சியின் கீழ் செயல்பட்டு வரும் 407 உணவகங்கள் மற்றும் இதர 251 நகராட்சி உணவகங்களிலும் இந்த திட்டம் படிப்படியாக செயல்பாட்டிற்கு வரவுள்ளது. இந்த திட்டத்தால் மொத்தமுள்ள 658 உணவகங்கள் மூலம் 21 லட்சம் தொழிலாளர்கள் பயன்பெறுவர். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 10 இடங்களும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு தலா 1 இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடனான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று நடைபெற்றது. இதில் உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்க திமுக ஒப்புக்கொண்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தொகுதி பங்கீடு தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஸ்டாலின், திருமாவளவன் ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர்.
திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மதிமுக, மார்க்சிய கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், மனிதநேய மக்கள் கட்சிகள் உடனான தொகுதி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது சின்னம் தொடர்பாக ஓரிரு நாளில் அறிவிக்கப்படும் என கூறினார். மேலும் அதிமுக கூட்டணியில் பாமக இணைந்தது அந்த கூட்டணிக்கு பலவீனம்தான் என்றும் திருமாவளவன் தெரிவித்தார். இரண்டு கட்சிகளுக்கு இடையே 2 தொகுதிகளை பங்கிட்டுக் கொண்டு ஒப்பந்தம் இட்டிருக்கிறோம். எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்தும் போட்டியிட உள்ள சின்னம் குறித்தும் பின்னர் விடுதலை சிறுத்தைகளின் முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்தாய்வு செய்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பேச்சுவார்த்தை குழுவினரோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட பின்னர் அறிவிப்போம். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி உதயசீரன் சின்னத்தில் போட்டியிடுவதாக அல்லது வேறு சின்னத்தில் போட்டியிட உள்ளதா என சில நாட்களில் தெரியவரும். இது தொடர்பான விரிவான தகவல்களுடன் நமது செய்தியாளர் பிரகாஷ். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையில் காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய ஜனநாயக கட்சி, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட கட்சிகள் அங்கம் வகிக்கின்றன. ஏற்கனவே காங்கிரசுக்கு 10 தொகுதி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆகிய 2 கட்சிகளுக்கும் தலா 1 தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று விடுதலை சிறுத்தை கட்சிகள் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து இன்று தங்களுக்கான அந்த 2 தொகுதிகள் ஒப்பந்தமாகியுள்ளது. குறிப்பாக இந்த 2 தொகுதிகள் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை சிதம்பரம், திருவள்ளூர் மற்றும் விழுப்புரம் ஆகிய 3 தொகுதிகளில் 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள். மேலும் வரக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளுடைய வேட்பாளர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவார்களா அல்லது தங்களுடைய சின்னத்தில் போட்டியிடுவார் என்பது குறித்து ஓரிரு நாட்களில் தங்களுக்கான அந்த விளக்கம் தெரிவிப்பதாக அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மேலும் வரக்கூடிய அதாவது வருகிற 6ஆம் தேதி திமுக சார்பில் தென்மண்டல மாநாடு நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒன்றிணைந்து தங்களுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ள துவங்க இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் அதேபோல தற்போது இந்த திமுக தலைமையில் சந்திக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் விரைவில் காங்கிரஸ் கட்சி அகில இந்திய தலைவர் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தமிழகம் வருகிறார். அவர்களையும் சந்தித்து ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணி அங்கமைக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் அவர்கள் சந்தித்து ஒன்றிணைந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட மேடை அமைத்து ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக அண்ணா அறிவால் தந்து ஒளிப்பதிவாளர் விஜயுடன் பிரகாஷ். திமுகவுடன் தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை முடிந்துள்ள நிலையில் நாளை நல்ல முடிவு எட்டப்படும் என தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் கேட்கக்கூடிய தொகையுடைய எண்ணிக்கை அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறோம். அவங்க சில எண்ணிக்கை எங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களும் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய எண்ணிக்கை சம்பந்தப்பட்ட வரையில் நாளைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற இருக்குது. அந்த கூட்டத்தில் விவாதிச்சுக்கிட்டு வந்து இறுதியான முடிவு என்னங்கிறது நாங்கள் சொல்கிறோம் என்று தெரிவிச்சுட்டு வந்திருக்கிறோம். தேர்தலை எதிர்நோக்கும் திருவண்ணாமலை மக்களவை தொகுதி அடிப்படை வசதிகளை மேற்கொள்ள மக்கள் கோரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மக்களவைத் தேர்தலில் தேமுதிகவின் கூட்டணி நிலைப்பாடு தொடர்பாக நாளை அவசர ஆலோசனை நடைபெறவுள்ளது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தலைமையில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் எந்த கட்சியுடன் கூட்டணி சேர்வது என்பது தொடர்பாக இறுதி முடிவு எடுக்கப்படவுள்ளது. இதுபற்றி தொலைபேசி வாயிலாக நமது செய்தியாளர் செய்யது தரும் தகவல்களை கேட்கலாம். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக எந்த கூட்டணியில் இடம்பெறப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு தான் அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நேரடி போட்டி ஏற்பட்டுள்ள நிலையில் அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் கூட்டணியை இறுதி செய்துவிட்ட நிலையிலேயே தேமுதிகவுக்கு அழைப்பு விடுத்தது. பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விஜயகாந்தை நேரில் அவரது வீட்டில் சந்தித்து கூட்டணியில் இடம்பெறுமாறு அழைப்பு விடுத்தார். அதே போல திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் விஜயகாந்தை நேரில் சந்தித்து அவரது உடல்நலம் குறித்து விசாரித்து கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சூழ்நிலையில்
அதிமுகவில் இடம்பெறுமா அல்லது திமுகவில் இடம்பெறுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளை தேமுதிகவின் அவசர ஆலோசனை கூட்டம் காலை 10:30 மணிக்கு தேமுதிக அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் அதே போல மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இந்த கூட்டத்திலேயே யாருடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்த ஒரு முடிவு, இறுதிக்கட்ட முடிவு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேமுதிகவை பொறுத்தவரை 5ஆம் எண் தான் ராசி என்று கூறப்படும் நிலையில் நாளையே அவர்களது முடிவை அறிவிக்க இருக்கிறார்கள். அதே போல 4 மக்களவை தொகுதிகளிலும் ஒரு மாநிலங்களவை தொகுதியிலும் தேமுதிக இரு கட்சிகளிடமே பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவே ஒரு தகவல் பரவேற்கக்கூடிய சூழ்நிலையில் நாளை தங்களது முடிவை அறிவிக்க இருப்பதாக தெரிய வருகிறது. ஏனென்றால் அதிமுகவை பொறுத்தவரை நாளை மறுநாள் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறும் கூட்டணி கட்சி தலைவர்களின் பொதுக்கூட்டத்தில் முன்னதாகவே தேமுதிக தனது முடிவை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தில் இருப்பதால் நாளையே தனது முடிவை அறிவித்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறலாம் என்ற எதிர்பார்ப்புடன் கடந்த ஓரிரு நாட்கள் திமுக எதிர்பார்த்த நிலையில் கூட்டணி கட்சியினுக்கு தற்போது தொகுதிகளை ஒதுக்கீடு செய்து வரும் நிலையில் அதிமுகவிலேயே பெரும்பாலும் தேமுதிக இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி இல்லாத சூழ்நிலையில் தேமுதிக தனித்து போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஆட்சியை கவிழ்க்க நினைப்பவர்கள் குறித்து மக்கள் அறிவார்கள் என அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள சர்வோதய சங்க கட்டிட திறப்பு விழாவில் அமைச்சர் கடம்பூர் ராஜு பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தீவிரவாதத்திற்கு எதிராக போராடும் பிரதமர் மோடியே மீண்டும் பிரதமராக வேண்டும் என்பதை மக்கள் உறுதி செய்வார்கள் என தெரிவித்தார். அம்மாவுக்கு துரோகம் செய்தவர்கள் யார்? இந்த ஆட்சி இருக்கக்கூடாது என்று சொல்லி கவர்னரிடம் சென்று மனு அளித்தவர்கள் துரோகிகளா? இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும் என்று ஆட்சியை நடைமுறைப்படுத்தி அம்மாவின் ஆட்சியை தொடர்ந்து நீடித்து நடத்தி கொண்டு அம்மாவின் புகழை பரப்புகின்ற இன்றைக்கு அம்மாவின் ஆட்சி இருக்கின்ற காரணத்தினால்தான் அம்மாவில் அடக்கம் செய்யப்பட்ட நல்ல இடத்துல இன்றைக்கு 50.8 கோடி நிலையத்தில் நினைவாலயம் ஒன்று அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். அம்மாவில் அறிவித்த அத்தனை திட்டங்களே இன்றைக்கு அம்மாவின் ஆட்சி இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு அம்மாவின் புகழ் பரப்புகின்ற பணியை இன்றைக்கு அம்மாவின் செய்து. ஆனால் அந்த அரசு இருக்கக்கூடாது என்று சொல்லி அம்மாவின் ஆட்சியை ஒழிக்க நினைப்பவர்கள் அம்மாவுக்கு துரோகிகளா? யார் துரோகிகள் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அஸ்வநாகசுரணை கிராமத்தில் உள்ள அரசு பள்ளிக்கு கல்வி சீர் வழங்கப்பட்டது. இதனை அப்பகுதி மக்கள் மற்றும் பெற்றோர்கள் இணைந்து வழங்கினர். செங்கம் ஒன்றியத்துக்குட்பட்ட அஸ்வநாகசுரணை கிராமத்தில் உள்ள அரசு பள்ளிக்கு தேவையான பீரோ, மின்விசிறி, ட்ரம், டம்ளர்கள், ஒலிபெருக்கி, குத்துவிளக்கு மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் உள்பட ஏராளமான பொருட்களை கிராம மக்கள் தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே குறித்த நேரத்தில் பேருந்துகள் இயக்காததால் மாணவர்கள் பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொன்னேரி பேருந்து நிலையத்திலிருந்து ஆவூர், இலும்பாக்கம், குமரஞ்சேரி, எடக்குப்பம் வழியாக பணம்பாக்கம் வரை பேருந்து ஒன்று இயக்கப்படுகிறது. இந்த பேருந்து சரியான நேரத்திற்கு வராததால் மாணவர்கள், கிராம மக்கள் பாதிப்படைவதாக கூறி சிறைப்பிடித்தனர். அங்கு வந்த காவல்துறையினர் குறித்த நேரத்தில் பேருந்து இயக்கப்படும் என கூறியதை அடுத்து மாணவர்கள் கலைந்து சென்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அரசு பேருந்து ஒன்று ஆட்டோ மீது நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பெண்கள், குழந்தைகள் உள்பட 4 பேர் உயிரிழந்தனர். தேனி அல்லிநகரம் ஓடைத்தெருவைச் சேர்ந்த சென்றாயன் என்பவர் உசிலம்பட்டி அருகே தனது குடும்பத்துடன் ஆட்டோவில் சென்றுள்ளார். இந்நிலையில் ஆண்டிப்பட்டு அருகே உள்ள கொண்டமநாயக்கன்பட்டியில் மதுரையிலிருந்து தேனி நோக்கி வந்த அரசு பேருந்து ஆட்டோ மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ஆட்டோவில் பயணம் செய்த அனைவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அங்கு வந்த ஆண்டிப்பட்டி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்ட ஐயா வைகுண்டரின் அவதார தின விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய ஐயா வைகுண்டர் அவதரித்த நாளான மாசி 20ஆம் தேதி அவதார தின விழாவாக ஐயாவளி சமூகத்தினர் கொண்டாடி வருகின்றனர். இதனையொட்டி பக்தர்கள் பாத யாத்திரையாக சுவாமி தோப்பு நோக்கி சென்றனர். இதில் கன்னியாகுமரி, நாகர்கோயில், திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கேரளாவில் இருந்தும் வந்திருந்த ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இந்த ஆண்டு வைகுண்டர் பிறந்தநாள் சிவராத்திரி தினத்தில் வருவது கூடுதல் சிறப்பு என பக்தர்கள் தெரிவித்தனர். இது பாத யாத்திரையாட்டு வருஷம் வருஷம் போயிட்டே இருக்கோம். இது போகிறதுனால நாங்கள் நினச்ச ஒவ்வொரு காரியங்களும் எங்களுக்கு நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு.
ஒவ்வொரு வேண்டுதலை நினச்சி தான் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் நடந்துகிட்ருக்கோம். அது போயிட்டு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு அந்த காரியம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு. எல்லாருமே ஐயா மேலே அவ்வளோ பக்தியாக இருக்கவங்க. நாங்கள் இது 3 மாவட்டத்திலேருந்து கிளம்பி வந்துட்டுருக்கோம். இதை பார்த்து எல்லாருமே ஐயா வழிபடுங்க. இதனால் உங்களுக்கும் நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும். சிவன், பிரம்மா, திருமால் இந்த 3 பேருடையும் சேர்ந்த ஒட்டுமொத்த அவதாரம் தான் ஐயா வழி. ஐயா வணங்குறதுனால என்ன மக்களுக்கு கிடைக்குன்னா பொறுமை குணம் இருந்தால் தான் இன்று உலகத்தில் நாம் இந்த உள்ள பிரச்சனைகளை எதிர்நீச்சல் நோக்கி போட முடியும். அதனால் இந்த கலியை அழிக்கிறதுக்கு ஐயா பொறுமையாக கடைப்பிடிக்கணும்னு மக்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஐயா வழி மக்கள் எல்லாரும் அதை கடைப்பிடிச்சு நடந்துட்டு. திருவண்ணாமலை மக்களவைத் தொகுதி விரைவில் பொதுத் தேர்தலை எதிர்கொள்ள உள்ள நிலையில் பல்வேறு பிரச்சினைகள் நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாமல் உள்ளன. திருவண்ணாமலை தொகுதியின் தற்போதைய நிலவரம் குறித்து இன்றைய வேந்தர் தொகுதி சுற்றில் காணலாம். பன்னாட்டு அளவில் புகழ்பெற்ற திருவண்ணாமலையில் அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோவில், ரமணர் ஆசிரமம் உள்ளிட்டவை அமைந்துள்ளன. இவை தவிர செங்கம் தொகுதியில் உள்ள சாத்தனூர் அணை, கலசப்பாக்கம் தொகுதியில் ஜவ்வாதுமலை போன்றவை முக்கியமான இடங்களாகும். திருவண்ணாமலை மக்களவைத் தொகுதியில் விவசாயம் முக்கிய தொழிலாக விளங்குகிறது. ஆவூர் பகுதியில் கோரைப்பாய் நெய்தல் தொழிலில் மக்கள் ஈடுபட்டுள்ளனர். முக்கிய நீர் ஆதாரங்களாக சாத்தனூர் அணை, செண்பகத்தோப்பு அணை, மிருகண்டா அணை, குப்பணத்தம் அணைகள் இடம்பெற்றுள்ளன. திருவண்ணாமலை மக்களவைத் தொகுதியில் திருவண்ணாமலை, கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், செங்கம், ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய 6 தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. திருவண்ணாமலை மக்களவைத் தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 19,71,317. இதில் ஆண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 9,71,811. பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 9,99,430. மூன்றாம் பாலினத்தவர் 76 பேர் உள்ளனர். 2014 நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அதிமுக வேட்பாளராக களமிறங்கிய ஆர் வனரோஜா வெற்றி பெற்று எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் CN அண்ணாதுரை உள்ளிட்டோர் தோல்வியடைந்தனர். திருவண்ணாமலையில் 1998 மூடப்பட்ட டான்காஃப் கடலை எண்ணெய் ஆலை, ஆமை வேகத்தில் நடைபெறும் திண்டிவனம் திருவண்ணாமலை புதிய அகல ரயில் பாதை பணிகள், ஒருங்கிணைந்த பேருந்து நிலைய பணிகளில் தொய்வு, திருவண்ணாமலைக்கு வரும் ஆன்மீக பக்தர்களுக்கு போதிய அடிப்படை வசதிகள் இல்லாதது போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு இதுவரை தீர்வு காணப்படவில்லை. ரொம்ப நாளாக ஒரு 7-8 வருஷமாக போடாமல் இந்த திண்டிவனம் டு கிருஷ்ணகிரி ரோடு அப்படியே இருக்குதுங்க. அது மத்திய அரசாங்கத்தால் விடப்பட்ட டெண்டர் 2-3 டெண்டர் மாறி போய் அப்படியே தான் இருக்குது. எம்பிங்க இது முயற்சி பண்ணால் மட்டும்தான் அது முடிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய விபத்துகள் அன்றாட நிகழ்வாயிடுச்சு அந்த பாதையில். ஆன்மீக நகரமாக இருந்தாலும் இந்த மாவட்டம் ஃபுல்லாக விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிறது. ஆனால் இந்த மாவட்டத்தில் பல ஆண்டு காலமாக எந்த தொழிற்சாலைகளும் நிர்மாணம் செய்யப்படவில்லை. இதனால் படித்த இளைஞர்களுக்கோ மற்றவங்களுக்கோ வேலைவாய்ப்பு வழங்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறது. திண்டிவனம் டு கிருஷ்ணகிரி 4 வழி தடம் ஆரம்பித்து அது பாதியில் நிறுத்திட்டாங்க. இது வரைக்கும் வந்த MP MLA யாருமே செய்யலை. இனிமேல் புதிதாக வரக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினராக இந்த கோரிக்கையை எடுத்து செய்யணும். திருவண்ணாமலை நகர டவுனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வருது, கிரிவலம் வர்றதுக்காக லட்சக்கணக்கான மக்கள் அங்கே கிரிவலத்துக்கு வராங்க. ஆனால் அவங்களுக்கு போக்குவரத்துன்னு பார்த்தீங்கன்னா தரவழி இந்த பஸ்ஸு இது மாதிரியான விஷயம் மட்டும்தான் இங்கே இருக்க ஒழிய ரயில் அப்படின்ற மாதிரி ஒன்றும் கிடையாது. அதை திருவண்ணாமலையிலிருந்து சென்னைக்கு ரயில் போக்குவரத்தை ஆரம்பிக்கணும். வேந்தர் தொகுதி சுற்று செய்திகளுக்காக திருவண்ணாமலையிலிருந்து செய்தியாளர் ஸ்ரீதரன். இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் 20 ஓவர் போட்டி தொடரை கைப்பற்ற இந்திய மகளிர் அணி மும்மரம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
அமெரிக்காவில் அலபாமா மாகாணத்தில் சக்தி வாய்ந்த 2 சூறாவளி புயல்கள் நகரை புரட்டி போட்டதால் அங்கு வசித்த குழந்தைகள் உட்பட 14 பேர் உயிரிழந்தனர். அலபாமா மாகாணத்தில் உள்ள பீவரெட்டியில் ஞாயிற்றுக்கிழமை என்று கடுமையான சேதம் விளைவிக்கக்கூடிய சூறாவளி புயலால் நகரின் பல பகுதிகளில் உள்ள வீடுகள் உருக்குலைந்து அடித்து வீசப்பட்டன. நகரில் சாலைகள் முழுவதும் மரங்கள் முறிந்து விழுந்து போக்குவரத்தை ஸ்தம்பிக்க வைத்தன. வீடுகள் அமைந்துள்ள பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு புயலடித்த பகுதிகள் இருளில் மூழ்கின. இயற்கை பேரிடர் மீட்புக் குழுவினர் விரைந்து வந்து சாலைகளை சீர் செய்யும் பணிகளில் ஈடுபட்டனர். நகர நிர்வாகம் வீடிழந்தவர்களுக்கு உணவும் குடிநீரும் வழங்கியது. இந்த சூறாவளி புயலால் உயிரிழந்தவர்கள் மீட்கப்பட்டனர். படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய மகளிர் அணி வெற்றி பெற 161 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து மகளிர் அணி T20 கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகிறது. முதல் போட்டி குவஹாத்தி நகரில் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் களமிறங்கிய இங்கிலாந்து அணி நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. சிறப்பாக விளையாடிய இங்கிலாந்து வீராங்கனை டாமி பியூமென் அரை சதம் அடித்தார். 20 ஓவர்கள் முடிவில் இங்கிலாந்து அணி 4 விக்கெட்டுகள் இழப்புக்கு 160 ரன்கள் எடுத்துள்ளது. 161 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கியுள்ள இந்திய அணி 2 ஓவர்கள் முடிவில் விக்கெட் இழப்பின்றி 19 ரன்கள் எடுத்து விளையாடி வருகிறது. अच्छी फील्डिंग, एक रन बचाया है यहाँ 2 के बाद। மீண்டும் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதலில் சிறப்பாக செயல்பட்ட விமானப்படை. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பாராட்டு. ₹2000 சிறப்பு நிதியுதவி வழங்கும் திட்டம் முதலமைச்சர் பழனிசாமி தொடக்கி வைத்தார். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகள். தொகுதி உடன்பாடு ஒப்பந்தத்தில் கையெழுத்து. திமுகவுடன் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நாளை நல்ல முடிவு என மார்க்சிய கம்யூனிஸ்ட் தகவல். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் மாலை 5:55 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.